சத்தம் போடாம வண்டியில இரு. நான் ஏறணும் முடியாது. மிருகத்தனமா நடந்துகிட்டே நேத்து சொன்னேன்ல, இல்லாத பேர் எனக்கு வச்ச, அப்படியே நடந்துக்கிறேன். ஏன் எழுதிட்டு இருக்க? உண்மையில கைய வச்சா கற்ப எழுந்துட்டியா? எதுவுமே நடக்கல, அதுக்குள்ள ஏன் ஒப்பாரி வைக்கிற? அப்ப ஏன் நீங்க கொண்டு வந்தீங்க? I love you, I love you, I love you. இது பல தடவை சொல்லியும் நீ காதுல போட்டுக்கல. அது உன் மனசுல பதிய வைக்கிறதுக்காக தான் இங்க கொண்டு வந்தேன். இது என் ஹோட்டல், என் பர்சனல், இங்க யாருமே வர முடியாது. என்ன விரும்புறேன்னு ஒரு வார்த்தை சொல்லு. உங்களை எனக்கு பிடிக்கல. ஏன் 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 பிடிக்கல? என்கிட்ட என்ன குறை இருக்கு? எது இல்ல, நடந்துக்கிற இந்த அயோக்கியத்தனம் ஒண்ணு பார்க்காத. Of course. எந்த விஷயத்திலையும் தோத்து போகிறது எனக்கு பிடிக்காது. அதை நிரூபிக்கிறதுக்காக நான் என்ன வேணும்னாலும் செய்வேன். அதிகாரம் பண்ணிய பழக்கப்பட்ட பிரேம்குமார் காதலி கங்கா கிட்ட மட்டும் காலை பிடிக்கிறான்னு யாரும் சொல்லக்கூடாது. நான் உங்ககிட்ட கெஞ்சறதை யாரும் பார்க்க கூடாது. No one should watch it. அதுக்காக தான் உன்னை இங்க கொண்டு வந்தேன். அது ரவுடித்தனம், பொறுக்கித்தனம் சொன்னா எனக்கு கவலையே இல்லை. ஆனா மத்தவங்க மட்டும் உங்களை பத்தி கவலைப்படும் இல்ல? ஆமா, அது நியாயமா இருந்தா இப்ப கூட எடுத்தது உன் மேல கை வைக்காம தானே பேசிட்டு இருக்கேன். எனக்கு உன் மேல இருக்கிற வெறிக்கு உன்னை கண்டம் துண்டமா வெட்டி கடிச்சு தின்னு தீக்கணும் போல இருக்கு. செஞ்சனா கேட்கறதுக்கு கொச்சையா தெரியும், ஆனா அந்த காதலுக்குள்ள இருக்கிற கண்ணியம் புரிஞ்சவங்களுக்கு தான் புரியும். என்ன விரும்புறேன்னு சொல்லு, என்ன ஏத்துக்கிறேன்னு சொல்லு, பிளீஸ் சொல்லு, பிளீஸ் சொல்லு, பிளீஸ் சொல்லு. கல்யாணத்துக்கு அப்புறம் நடக்க வேண்டிய நம்ம சாந்தி முகூர்த்தம் இப்ப கலாட்டாவோட நடக்கணும்னு தலையில எழுதியிருந்தா நான் ஒண்ணும் செய்ய முடியாது. பத்திரத்துல கையெழுத்து போட்டுட்டா சொத்து பத்திரமா இருக்குல்ல. இரு, கதவை சாத்திட்டு அனாவசியமா என் விஷயத்துல தலையிடாத. மரியாதையா போயிடு. போறேன், கங்காவை கூட்டிக்கிட்டு. என்ன மிருகமாக்காத. இப்ப மட்டும் என்ன மனுஷனாவா இருக்க? என்னடா சொன்ன?
உங்க ரெண்டு பேர்ல யாரா பிரேம்குமார்? இவன் தான். இன்ஸ்பெக்டர், நான் பிரேம்குமாருடைய ஃபாதர். நீங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். உங்க பையனை நான் பெயில்ல விட முடியாது. பெயில் தேவைன்னா நான் வர வேண்டிய அவசியம் இல்லை. என் பையன் செஞ்சது தப்பு தான். அதுக்கு நிச்சயம் அவனுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கணும். நான் வந்தது ப்ளீஸ், இந்த வாரத்துல என் மகனுக்கு ஒரு மெடிக்கல் செக்அப் இருக்கு. ஏற்கனவே அதுக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த சமயத்துல அவன் அரெஸ்ட் ஆயிருக்கான். டாக்டர் சீரியஸா ஃபீல் பண்றதால என் மகனை மெடிக்கல் செக்அப்புக்கு நீங்க அனுமதிக்கணும். கஸ்டடியில் இருக்கும்போது குற்றவாளிக்கு மருத்துவ பரிசோதனை தேவைப்பட்டா ட்ரீட்மெண்ட் கொடுக்க கடமைப்பட்டிருக்கோம். அதுக்கும் மேஜிஸ்ட்ரேட் பர்மிஷன் வாங்கணும். அதோட போலீஸ் பாதுகாப்போட தான் அனுமதிக்க முடியும். யூனோ? ரொம்ப தேங்க்ஸ். பை த பை, இப்படி ஒரு மெடிக்கல் செக்அப் இருக்குங்கிறது என் பையனுக்கு தெரியாது, தெரியக்கூடாது. அவன் மெடிக்கல் செக்அப்க்கு காரணம் கேட்டா என்ன பண்றது? மிஸ்டர் பாலசுப்ரமணியம், போலீஸ்காரனுக்கு யார எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நல்லா தெரியும். உங்க மகனை ஆஸ்பத்திரி கொண்டு வர வேண்டியது என் பொறுப்பு. ரொம்ப தேங்க்ஸ். வாங்க. சார், பிரேமுக்கு எப்படி இருக்கு? உள்ள டெஸ்ட் நடந்துட்டு இருக்கு. இனிமே தான் தெரியும். அது சரி, நீ யாருப்பா? என் பேர் ரங்கநாதன். உங்க சன்னோட காலேஜ் மேட். இப்பதான் விஷயத்தை கேள்விப்பட்டேன், அதை பார்க்க வந்தேன். ஓஹோ, நீதான் அந்த ரங்கநாதன். உன்னை பத்தி நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா என் பையன் மேல நீ இவ்வளவு அக்கறை வச்சிருக்க. ஆமா, உங்களுக்குள்ள என்ன தகராறு? டாக்டர், நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. உங்க மகனுக்கு வந்திருக்கிற வியாதிக்கு மெடிக்கல் டேர்ம்ல மெலிகனன்ட் மெலானமான்னு பேரு. அதனால என்ன பாதிப்பு டாக்டர்? தலையில இருக்கிற கட்டி அங்கங்க பரவிடுச்சு. சின்ன சின்ன மயக்கம், அப்பப்ப லேசான ஞாபக மருதி, இதெல்லாம் இந்த நோய்க்கு அறிகுறி. அப்படியா? தற்சமயம் நார்மல் கண்டிஷன்ல தான் இருக்கான்? நோ, சருமத்துல ஆரம்பிச்சு ரத்தத்துல கலந்து நுரையீரல பாதிக்கிற அளவுக்கு நோய் முத்திடுச்சு. அப்கோர்ஸ் இது ஒரு வகையான கேன்சர். டாக்டர், எவ்வளவு செலவானாலும் அவனை எப்படியாவது காப்பாற்றணும் டாக்டர். சாரி சார், அதுக்கு அவசியமே இல்லை. அதிகபட்சம் உங்க மகன் இன்னும் 5 மாசம் தான் உயிரோட இருப்பான். சார், ரங்கநாதன், ரியலி ஐ ஃபீல் ஃபார் இட். பிரேம்குமார் மேல இருந்த எரிச்சலும் கோவமும் போயிடுச்சு. ரொம்ப பாவம். அந்த உடம்புல இப்படி ஒரு நோய் இருக்குன்னா என்னால நம்பவே முடியல. ஆமா, பிரேம்குமாருக்கு இதை பத்தி தெரியுமா? தெரியாது. இந்த நோய்க்கு வேற ட்ரீட்மெண்டே இல்லையா? இந்த நிலைமையில கிடையாதுன்னு டாக்டர் சொல்றாரு. ரங்கநாதன், எல்லாம் கேள்விப்பட்டேன். பிரேம் இன்னும் ஹாஸ்பிட்டல் தான் இருக்கானா? லாக்அப்ல தான் இருக்கான். கங்கா, நான் ஒண்ணு நினைக்கிறேன். சொல்லுங்க சார். எப்படியோ கேஸ் கோர்ட்டுக்கு போகுது. அவனை தப்பிக்க வைக்கிறதுக்காக வியாதியை பத்தி சொன்னா
பிரேமுக்கு உண்மை தெரிஞ்சிடும். சொல்லலன்னா அவன் தண்டனை அனுபவிக்க வேண்டிய நிலைமை வந்துடும். ரொம்ப இக்கட்டான நிலைமை. ஏற்கனவே கடவுள் நோய் அவனுக்கு தண்டனையா கொடுத்திருக்கிறப்போ இப்படி ஒரு தண்டனை இந்த நிலைமையில் அவனுக்கு தேவையா? உன் பேர் என்னம்மா? கங்கா. சம்பவம் நடந்த அன்னைக்கு இந்த பிரேம்குமார் உங்களை எங்க எப்ப எப்படி கடத்திக்கிட்டு போனார்னு சொல்ல முடியுமா? பிரேம்குமார் என்ன கடத்திட்டு போல. அவர் இப்போ வேடிக்கையும் விளையாட்டுமா இருப்பாரு. சம்பவம் நடந்த அன்னைக்கு ஏப்ரல் 1ஆம் தேதி மற்றவங்களை ஏப்ரல் ஃபுல் ஆக்கிறதுக்காக இந்த விளையாட்டு காட்டலாம்னு சொன்னாரு. நானும் சரின்னு சொன்னேன். ஆனா விளையாட்டு வினையாயிடுச்சு. இது உண்மை நினைச்சு யாரோ தகவல் கொடுக்க சம்பந்தப்பட்டவங்க நடவடிக்கை எடுத்துட்டாங்க. விசாரணையில் வாதியே தவறு நடக்கவில்லை என்று ஒப்புக்கொள்வதால் இந்த வழக்கை தள்ளுபடி செய்கிறேன். பிரேமுக்கு நோயும் தெரியக்கூடாது, தண்டனையும் கிடைக்க கூடாதுன்னா எனக்கு இது தவிர வேற வழி தெரியல. நான் ஒண்ணும் சொல்லலையே. வணக்கம் சார். மிஸ்டர் ரங்கநாதன், கங்காவையும் உங்களையும் பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். இந்த 55 வயசு அனுபவத்துல வாழ்க்கையை நான் பல கோணத்துல பார்த்திருக்கேன். ஆனா நீ நேத்து கோர்ட்ல நடந்துகிட்ட விதம் நான் எங்கேயும் பார்க்காத புது அனுபவம். சின்ன வயசு, பெரிய மனசு. அப்பா மகன் 2 பேருடைய கௌரவத்தையும் ஒரே நேரத்துல காப்பாத்திட்டேமா. பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லி என்ன பெரிய மனுஷி ஆக்கிடாதீங்க சார். உனக்கும் எனக்கும் என்ன உறவு? அதிகமா உரிமை எடுத்துக்கிட்டு உங்ககிட்ட ஒரு உதவியை எதிர்பார்க்கிறேன். உங்ககிட்டயும் தான். சொல்லுங்க சார். கொஞ்ச நாள்ல என் மகன் செத்துருவான். இருக்கிற வரைக்கும் அவன் குணம் மாற போறதில்ல. அதனால நீங்க தான் மாறணும். நாள் பூரா நீங்க தான் அவன் கூட பழகிட்டு இருக்கீங்க. உங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியும். மனசுக்குள்ள அவனை வெறுத்தாலும் உதட்டளவுல அவனை நண்பனா நடத்துங்க. போலி அன்பு காட்டுங்க. சொல்லுங்க சார். உங்களுக்குள்ள மறுபடியும் பிரச்சனை வந்து அதிகமா உணர்ச்சி வசப்பட்டு அவன் மூர்க்கத்தனமா நடந்துகிட்டான்னா அது அவன் ஆயுள இன்னும் குறைச்சிரும். அதுக்கு நீங்க காரணமா இருக்கக்கூடாது. யோசிக்காதம்மா. தேவையில்லாத இந்த தண்டனை உனக்கு இன்னும் 4-5 மாசத்துக்கு தான். ஓகே. ரொம்ப சந்தோஷம். நம்பிக்கையோட வந்தேன், நம்பிக்கையோட போறேன். வாங்க. ஆஹா, நாட்டுக்கட்டையா இருந்தாலும் சொல்லி வச்சு செஞ்ச மாதிரி சிக்கு இல்ல. நல்ல கட்டை, பியூட்டிஃபுல் வுட். எந்த பொம்பளையாவது அசிங்கன்னு சொல்லி இருக்கியாடா? சேலை கட்டி இருந்தா போதும். வர. உன் பேர் என்ன? கனகாம்பரம். அதான் மணக்கிற. ஐயா, கனகாம்பரம் எங்க மணக்கும்? அடச்சே, உன் மேல அடிக்கிற கருவாட்டு வாடைய சொன்ன. இன்னையில இருந்து எனக்கு நீதான் சாப்பாடு கொண்டு கொடுக்கணும்னு சொன்னேன். ஆமா, ஒரு 10 மாசத்துக்கு சேர்த்து கொடுத்துட்ட. ஐயா, சம்பளத்தை அட்வான்ஸா கொடுக்கலாமான்னு கேட்டேன். நீங்க என்ன கொடுக்குறீங்களோ கொடுங்க. என்ன தனியா அனுப்புறீங்களா? ஒண்ணும் இல்ல, கோகுல் பாதியில விட்டு போயிட்டான். இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் கம்பெனி கொடுக்கலாமா? What happened? Come on. Okay.
எங்க போய் தொலைஞ்சானுங்க? நல்லா கழுவுனா இவ்வளவுதானே இன்னும் வச்சிருக்கியா? வெள்ள வெளையர் அங்க பாருங்க. நல்ல படிக்கிற நேரத்துல வந்து வீரம் காணுங்க. யாரும் வராம இருக்க போய் பாருங்களான்னாக்கா இங்க வந்து எவ்வளவு வாங்குறீங்க? எங்க நீ ஏமாத்திட்டுனா முதல்ல எனக்கு ஒர்க் அவுட் ஆகட்டும்டா. அதுக்கப்புறம் நீ வேண்டா. பிரேம், என்னாச்சு? ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. செல்ஃப் எடுக்கல. சொல்லி வச்ச மாதிரி இந்த பசங்களை காணோம். என்ன பண்றேன்னு தெரியல. பரவாயில்ல, வாங்கடி சேர்ந்து தள்ளுவோம். ஏய், தள்ளுங்க. இன்னும் போர்ஸ தள்ளுங்க. தேங்க்ஸ். இட்ஸ் ஆல் ரைட். கனகா நான் ஒண்ணு கேட்கறேன்னு தப்பா நினைக்க மாட்டியே? கேளுங்க. நீ எங்க குடி இருக்க? மாதாப்பு காலனில. அந்த காலனில ஒரு அம்மன் கோயில் இருக்க, அது என்ன அம்மன்? முண்டகண்ணி அம்மன். முண்டகண்ணி. நானு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் முண்டகண்ணிக்கு பூ போட்டு கும்பிடுறது வழக்கம். இன்னைக்கு பூ வாங்கிட்டு வந்துட்டேன். காலேஜுக்கு வர அவசரத்துல போக முடியல கோயிலுக்கு. அதனால பூ வேஸ்ட் ஆயிடக்கூடாது. அம்மனுக்கு கொடுத்தா என்ன, உனக்கு கொடுத்தா என்ன? வச்சுக்கிறியா? வேண்டாங்க. ஏன் முழ பத்திரையா? தலையில சும்மா இருக்குல்ல, நான் உதவி பண்ணட்டுமா? கூட இறக்குங்க. கூடையவா? சரி, இந்தா. கங்கா, என்ன தனியா நின்னுட்டு இருக்க? உன் ஃப்ரெண்ட் பரிமளாவை காணோம்? கேண்டீன்ல இருப்பா. கங்கா, உங்ககிட்ட தனியா பேசணும். சொல்லுங்க. கங்கா, ஐ லவ் யூ. இந்த வார்த்தையை நான் சொல்லும் போதெல்லாம் நீ விலகி போயிட்டு இருந்த. இப்போ நெருங்கி வந்துட்டு இருக்க. நீ மட்டும்தான் நெருங்குறியா இல்ல உன் மனசும் சேர்ந்து நெருங்குதான்னு எனக்கு தெரியல. சொல்லு ப்ளீஸ். கங்கா, இந்த விஷப்பிரச்சனைக்கு பதில் சொல்லாமலேயே பிரேமோட பேசி பழகி சமாளிக்க முடியாதா? ஒரு 3 மாசம் தானே. ஒரு பொண்ணு நினைச்சா முடியாத விஷயமே இல்ல. இருக்கலாம். அந்த பிரேம்குமார பத்தி தெரியும்ல, நேரடியா பதில் சொல்லாம தப்பிக்கவே முடியாது. அப்ப அவன் எதிர்பார்க்கிற அந்த பதில சொல்லிடு. ஆமா கங்கா, நீ காதலிக்கிறதா நடிக்கிற தவிர வேற வழி இல்ல. அப்படி என்ன கட்டாயம்? பிரேம் அப்பா கிட்ட நாம கொடுத்த நம்பிக்கை தான். நம்மளை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு நோயாளி. வைத்தியத்தை வார்த்தையில கொடுக்குறோம், அவ்வளவுதான். நாம படிச்சவங்க மத்தவங்களுக்கு முன்மாதிரியா நடந்துக்கணும். சாகுற வரைக்கும் பிரேமோட மனசு சஞ்சலப்படக்கூடாதுக்காக நீ நடிக்கிற நடிப்பு உன் புனிதத்தை கெடுத்துருமோ, கற்புக்கு கலங்க வந்துருமோன்னு நினைக்காத. நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்போது மத்தவங்களை பத்தி என்ன கவலை? அதே சமயம் மத்த பெண்கள் போல நீ இல்லைங்கிறது தெரியும். மனிதாபிமானத்துக்காக போடுற வேஷத்துல நடிக்க வேண்டிய பாத்திரம் நல்லதா இருந்தா என்ன, கெட்டதா இருந்தா என்ன? பிரேமிகிட்ட இப்ப நீ பழகிட்டு இருக்குது எப்படி பொய்யோ, அதே மாதிரி காதலிக்கிற சொல்ல போறதும் பொய் தானே. பயப்படாதுங்க. பாப்போம். ஹலோ, கங்கா ஹியர். கங்கா, பிரேம்குமார். காலேஜ் நான் கேட்டதுக்கு நீ பதிலே சொல்ல. என்ன கங்கா, பேச மாட்டேங்கிற?
கங்கா, ஏன் போன வச்சுட்ட? சொல்லு. முழிச்சுட்டு தான் இருக்கியா? தூங்கிட்டியோ நினைச்சேன். போன் அடிக்குதே, காதல விழல? கங்கா, தயவு செஞ்சு மறுபடியும் போன வச்சிடாத. என்ன வெறுத்துறாத. விரும்பலன்னு சொல்லிடாத. நீ இல்லாம என்னால இருக்கவே முடியாது. எனக்கு எதிராக உன் முடிவு இருந்தா நான் இப்பயே சத்து போயிடுவேன். சொல்லு கங்கா, சொல்லு ப்ளீஸ். நிஜமாவா சொல்ற? இது உண்மையா இருந்தா நான் சொல்றத கேப்பியா? நாளைக்கு என் பர்த்டே. அதுக்கு நீ கட்டாயம் வரணும். வந்தா நீ சொன்னது உண்மை, வரலனா நீ சொன்னது பொய். Many more happy returns of the day. Thanks. Ganga, I love you. I too. நீதான் என் வருங்கால மனைவின்னு நான் எல்லாருக்கும் அறிமுகப்படுத்த போறேன். ஐயோ, என்னது இது? அப்ப நீயே சொல்லு. எப்படிங்க? ப்ளீஸ், இப்ப வேண்டாம். அப்போ என் சந்தோஷத்துக்காக என்ன பத்தி உன் மனசுல இருக்கிறது நீ பாடு. ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் என் வருங்கால மனைவி கங்காவை இன்ட்ரோடியூஸ் பண்றேன். கங்கா, என்ன அவமானப்படுத்தாதான் நேற்று ஃபங்க்ஷனுக்கு வந்தியா? வெளிப்படையா சிரிச்சு பேசுற, ஆனா மனசுக்குள்ள வேற என்னமோ இருக்கு. நிஜமா சொல்லு, நீ என்ன காதலிக்கிறியா? சொல்லு கங்கா. நான் உங்களை காதலிக்கிறேன்னு சொன்னேன். அதுக்காக உடனே என் மேல கை வைக்கணுமா? இது வரைக்கும் முட்டாள்தனமா முரட்டுத்தனமா நடந்துட்டு இருந்த நீங்க இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வரீங்க. எப்ப முழு மனுஷனா மாறிட்டீங்கன்னு எனக்கு நம்பிக்கை வருதோ அப்பதான் நம்ம காதல முழுமை அடையும். அது வரைக்கும் இந்த மாதிரி தொடர்ந்தெல்லாம் எனக்கு பிடிக்காது. கங்கா, என்ன இவ்வளவு கீழ்த்தரமாக நினைச்சிட்டு இருக்க? உன்னை தொடணுங்கிறது என் ஆசை இல்லை, உன் கூட வாழணும். உன் அழகான உடம்பு எனக்கு முக்கியம் இல்லை, உன் மனசுதான் முக்கியம்.
இப்ப சொல்றேன், நம்ம காதல் மேல சத்தியமா சொல்றேன், எந்த சூழ்நிலையிலும் உன் விருப்பம் இல்லாம என் கை உன் மேல படாது. இது சத்தியம். ஏய், அப்படி போய விழுந்து தொலைக்க போற. கண்டா கெடுத்த வந்துடா. ஏய் வாடா. எங்கடி போயிருந்த? காலேஜ் பூரா தேடிட்டு பிரேம்குமார் காணுமே. இன்னைக்கு காலேஜுக்கு வந்திருக்க மாட்டாரு. 4-5 நாள் ஆச்சு. என்னாச்சு அவருக்கு? யாருக்கு தெரியும்? ஆமா, அவரை ஏன் தேடுற? என்னடி, அவர் மட்டும் என்ன கிணத்துல இருந்து காப்பாத்தலைனா நான் செத்து 6 நாள் ஆயிருக்கும். அதுக்காவது அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்ல வேண்டாமா? என்னாச்சு? ஏன் காலேஜ் கண்டினியூஸா வரல? உடம்புக்கு ஒண்ணும் இல்லம்மா, தான் கையை தானே நெருப்புல புண்ணாக்கிட்டு படுத்திருக்காரு. கேட்டா எங்க பதில் சொல்றாரு? மூர்த்தி கீழே போ போ போடானா. பிரேம், உங்க சர்வன் சொல்றது உண்மையா? ஆமா. ஏன் இப்படி செஞ்சீங்க? கங்கா, உன்னால வச்சிருக்கிற காதல் சத்தியமா எந்த சூழ்நிலையிலும் உன்னை தொட மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ண. ஆனா கிணத்துல விழுந்து உன்னை தொட்டு தூக்கிட்டேன். மூச்சு திணறி நீ செத்துறக்கூடாதுங்கிறதுக்காக தான் என் கை உன் மேல பட்டுச்சு. உன்னை தொட்டு பார்க்கணுங்கிற ஆசைக்கு அதில்ல. பேட்டை வீசி எறிஞ்சு என்னை இன்சல்ட் பண்ண. எல்லாரும் என்னை பார்த்து சிரிச்சாங்க. இன்னைக்கு இதே காலத்துல காலேஜுக்கு போ, நான் உங்ககிட்ட கெஞ்சறத யாரும் பார்க்க கூடாது. No one should watch it. அதுக்காக தான் உன்னை இங்க கொண்டு வந்தேன். அது ரவுடித்தனம் பொறுக்கித்தனம் சொன்னா எனக்கு கவலை. ரங்கநாதன் டைம் ஃபீஸ் கட்டல, காலேஜுக்கு வரல. அவன் பிரச்சனை அவனுக்கு. அவனுக்காக குரல் கொடுத்த மூதேவி அவனுக்காக ஃபீஸ் கட்டினா செய்யற பாவத்துக்கு புண்ணியமாவது கிடைக்கும். என்ன எல்லாரும் சைலண்ட் ஆயிட்டீங்க? அட சொல்லுங்கப்பா, கேண்டீனுக்கு போனோம். எஸ் ஸ்டார் 212. Excuse me, sir. 5 minutes. Yes, you can go. 217. 218. என்னடா அது? ரங்கநாதனுக்காக கங்கா ஃபீஸ் கட்டுறா? ஏண்டா, காதலனுக்காக கட்டாம பின்ன உனக்காவா கட்டுவா? எல்லாம் ஒரு கமாய் தான் மச்சி, தெரிஞ்சுக்கோ. அப்படிங்கிற உனக்கு எங்கடா அதெல்லாம் தெரிய போகுது? ஒரு சொல்லு விடுறதோட சரி. மச்சான், ரங்கநாதன் பிடிச்சாலும் பளிச்சுன்னு பிடிச்சிட்டான்டா. என்ன திடீர்னு வெளியில வந்துட்டேன்? ஒண்ணுமில்ல, சும்மா. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன? ஐ லவ் யூன்னு சொன்ன, நீ என்ன விரும்புறியா? எனக்கு சந்தேகமா இருக்கு. அதனால
அதனால முறைப்படி நான் உன்னை பொண்ணு கேட்டு வர போறேன். சொல்ல வேண்டிய என்கிட்ட சொல்லிடு. ஐ மீன் உங்க அப்பா அம்மா கிட்ட.